Hello all, welcome to Professor Academy. Very good evening. So இன்னைக்கு எந்த யூனிட்டோட PYQs டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா யூனிட் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இன் அடிஷன் அதோட இன்னமும் சேர்த்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தான் இன்னைக்கு செஷன் ஃபுல்லாவே பார்க்க போறோம். சரிங்களா? எஸ். A cold drink bottling plant fills bottles of 500 ml capacity, mean of 500 ml, and its standard deviation is 5 ml. At least what percentage of bottles would contain cold drink between 490 ml and 510 ml? So இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பாட்டில் இருக்கு. அந்த பாட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா 500 ml அதுல வந்துட்டு ட்ரிங்க்ஸ் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க, கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க அதோட மீன் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 ml. சரிங்களா? மீனோட வேல்யூ ஒரு எக்ஸ் பார் அப்படின்னு கூட நம்ம போகலாம். எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 ml கொடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் 500 ml இருக்கும்போது அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ml கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் 500 ml அப்படின்ற பாட்டில் ஒரு 490 ml ஆகுறதுக்கும் 510 ml இருக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் என்ன? ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல ஒரு ரூல், எம்பிரிக்கல் ரூல் ஒன்று இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதோட பர்டிகுலர் அந்த 490 ml அண்ட் 510 ml இருக்கும்போது அதோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றது தான் இங்க கேட்டிருக்க கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். 510 இருக்கும் போதும் 490 இருக்கும் போதும். அதுக்கப்புறம் அதை நம்ம அதுக்கான பெர்சன்டேஜை பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ 490 ml சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ml கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலா அதோட கண்டென்ட் அந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 500 ml. சரிங்களா? அப்ப இங்க 490 அப்படின்றது இந்த 500 விட பிலோ இருக்கு. அப்ப இங்க என்ன அர்த்தம்னா இதுக்கான அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது பிலோ த மீன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? சோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சோ இதுக்கான வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப் 10. ஓகேங்களா? சோ அந்த கேப் டிவைடட் பை இதுக்கான அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து பாத்தீங்கன்னா 5. ஓகேங்களா? சோ அப்ப கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2ன்னு கிடைக்குது. 490க்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 2 கிடைச்சிருக்கு. சேம் இதே above the mean வேல்யூ இருக்கு இல்லைங்களா? சோ அதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பாத்தீங்கன்னா above mean இருக்கு. ஏன்னா இங்க 500 இங்க 510 இருக்கு. அப்ப இதுக்கான கேப்பும் வந்து பாத்தீங்கன்னா 10 தான் நம்மளுக்கு. சோ 10 டிவைட் பை உங்களோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னது 5. சோ பண்ணோம் அப்படின்னா 2. சோ இப்ப ரெண்டுக்குமே என்ன கிடைச்சு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட எம்பிரிக்கல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரூல் இருக்கு. என்ன முக்கியமான அந்த வேல்யூஸ் மட்டும் நான் மென்ஷன் பண்றேங்க. சோ 68, 95 அண்ட் 99.7. சரிங்களா? இந்த 3 வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய மோஸ்ட் ஆஃப் த டைம் क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. சோ இங்க எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃப்ரம் த மீன் வந்து 1 இருக்கு அப்படின்னா 68% அதை சொல்லுவாங்க. சரிங்களா? இதே இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃப்ரம் த மீன் 2 இருந்தது அப்படின்னா அதை 95% அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃப்ரம் த மீன் 3 இருந்தது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? 99.7 சொல்லுவாங்க. எஸ். சோ இதுதான் ரூல். இப்ப நீங்க செக் பண்ணுங்க. இதுக்கும் 2 தான் கிடைச்சிருக்கு, இதுக்கும் 2 தான் கிடைச்சிருக்கு. அப்ப 2ன்றதுக்கு வேல்யூ என்னது? பெர்சன்டேஜ் 95. அப்ப ஒரு 490 இருந்தாலும் 510 இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பெர்சன்டேஜ் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்க்கு ஆப்ஷன் பி 95%. ஏன் 95% அப்படின்னா அதுக்கான வேல்யூ 2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப 2 அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸா அதை எதை மென்ஷன் பண்ணுது? 95%. அப்ப இந்த சம்கான இந்த கொஸ்டின்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 95%. இதெல்லாம் சின்ன கால்குலேஷன்ஸ் தான். சரிங்களா? எஸ். அடுத்து கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் மெஷர்ஸ் which of the following? ஃபர்ஸ்ட் சிவினா என்னன்றது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றது என்னன்னா சோ இங்க எவ்வளவு ஒரு டேட்டா கன்சிஸ்டன்சியா இருக்கு. சோ நார்மலா வேரியேஷன்ல என்ன நம்ம படிப்போம்? how for each data is vary from its mean இல்லையா? அதுதான் நம்ம படிப்போம். சோ ஒவ்வொரு எக்ஸ்ன்னு இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குன்னா இந்த ஒவ்வொரு டேட்டாவும் அதோட ஆவரேஜ் வேல்யூல இருந்து அதோட எக்ஸ் பார் வேல்யூல இருந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றதுதான் வேரியேஷன்.
ஓகேங்களா, ஆர் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த CV கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஹவு எஃபிஷியன்ட் ஆர் ஹவு கன்சிஸ்டன்ட் த டேட்டா இஸ் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா, இப்போ ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப நான் ஒரு ப்ராடக்ட், ஒரு ஒரு குளத்தோட ஆழம் வந்துட்டு நான் ஒரு 20ன்னு சொல்றேன். ஓகேங்களா, இதுல வந்து எனக்கு 20ன்னு இருக்கு. பட் நான் அதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது, அதோட ஆவரேஜோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆவரேஜ் வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 30ன்னு கிடைச்சிருக்கு. இப்ப நான் 20ன்னு சொல்லி 30 ஆக்சுவலா இருக்கு அப்படின்னும் போது, இங்க அதுக்கான கேப் கம்மி தான் இல்லையா? இப்ப 20ன்னு இருக்கு. பட் அதோட ஆவரேஜ் நான் கண்டுபிடிக்கும் போது அது மேபி ஒரு 50 இருக்கு அப்படின்னும் போது இதுக்கான வேல்யூ என்னது அதிகமா இருக்கு. சோ எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க உங்களுக்கான அந்த வேரியேஷன், அதுக்கான அந்த கேப் நீங்க சொன்னதுக்கும் அதுக்கும் அதிக அளவு இருந்தது அப்படின்னா நீங்க சொன்னதுக்கான அர்த்தமே இல்ல. சோ நீங்க இந்த இடத்துல 30ன்னும் போது 30 அதிகமா இருக்கு அப்படின்னும் போது இங்க நீங்க இந்த ஆவரேஜ் சாரி இந்த இங்க எக்ஸ்ன்ற ஒரு டேட்டா நீங்க கொடுத்ததுக்கான ஒரு வேல்யூவே இல்ல இல்லையா? அதே இது அதுக்கான கேப் கம்மியா இருந்துச்சுன்னா ஓகே, நீங்க கொடுத்தது ஓரளவு அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றது தான் இங்க சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி செக் பண்றது தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஒரு பிரைமரி ஃபோக்கஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் பேசிஸ்ல இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கான அந்த கன்சிஸ்டன்சியை வந்து செக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது ஹவு மச் த டேட்டா இஸ் கன்சிஸ்டன்ட், ஸோ அது வந்து எந்த அளவுக்கு போதுமானதா இருக்கு, பொருத்தமுள்ளதா இருக்கு உங்களோட அந்த ஆவரேஜுக்கும் உங்களோட அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ உங்களோட அப்சர்வ்டு வேல்யூ அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்றதுதான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, சோ அப்ப நீங்க கொடுத்திருக்கிற பாருங்க, ஹோமோஜினிட்டி, அன்பயாஸ்னஸ், கன்சிஸ்டன்சி, எஃபிஷியன்சி. சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றதோட பிரைமரி மென்ஷனே, அதுக்கான மீனிங்கே என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. சோ டு நோ ஹவு த டேட்டா இஸ், ஹவு மச் த டேட்டா இஸ் கன்சிஸ்டன்ட், அவ்வளவுதான். ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃப் த டேட்டாவை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட், which of the following characters of data are understanding the Colp-Pearson and coefficient of variation? ஸோ ரெண்டுமே ஒரே இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். சரிங்களா, ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் வேரியேஷனை மென்ஷன் பண்ணியே இருக்கு. ஸோ இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நம்மளோட அந்த அந்த டேட்டா வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இதோட முக்கியமான ஒரு பிரைமரி ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல கன்சிஸ்டன்சின்றது கண்டிப்பா வரும். அது என்ன டிஸ்பாரிட்டி? டிஸ்பாரிட்டி, ஸோ டிஸ்பர்ஷன், அதாவது ஹவு ஃபார் த ஈச் டேட்டா இஸ் வேரியேஷன்ஸ் ஆகுது. ஸோ ஒரு டேட்டால இருந்து இன்னொரு டேட்டா எப்படி வேரி ஆகுது அப்படின்றத தான் படிப்பாங்க வேரியேஷன். அப்ப இந்த டிஸ்பாரிட்டி அப்படின்றதும் கரெக்ட். அடுத்து யூனிஃபார்மிட்டி. ஸோ இங்க மோஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டேட்டா அதுக்கான அந்த மீன் வேல்யூ அப்படின்றது வந்து யூனிஃபார்மா தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான அந்த கால்குலேஷன் ஆஃப் மீன் வேல்யூ அப்படின்றது யூனிஃபார்ம் ஃபார் எவ்ரி டேட்டா அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப இதுவுமே வரும். ஹோமோஜினிட்டினா என்ன அர்த்தம்னா, எல்லா டேட்டாவும் சேம் டைப்பா இருக்கும், சிமிலர் டைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஒரு வேரியேஷனை ஸ்டடி பண்றதுன்னா ஒரு டேட்டா நீங்க 10 சொல்லி 20 சொல்றீங்கன்னா இதுக்கான கேப் இருந்தா மட்டும்தான், இதுக்கான அந்த டிஃபரன்ஸை படிக்கிறது தான் சிவின்னு சொல்லிட்டீங்க. இவங்க சொல்ற ஹோமோஜினிட்டின்னும் போது இதுவும் 10 இருக்கும், இதுவும் 10 இருக்கும் சொல்லுவாங்க. அப்ப இதுவும் 10 இதுவும் 10 இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? இல்ல. சோ அததான் சொல்றாங்க. அப்ப அந்த டேட்டா வந்து ஹோமோஜினிட்டியா இருக்காது கால்பியர்சனை பொறுத்த வரைக்கும். அண்ட் அன்பயாஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ பயாஸ்னஸ் அப்படின்றதே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் தியரி பேக்ரவுண்ட்ல வரும். ஸோ நம்மளோட கால்பியர்சன் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பயாஸ்னஸ் இதெல்லாம் நம்ம அங்க படிக்க போறது கிடையாது. அவங்களோட மெயின் திங் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. சோ ஒவ்வொரு டேட்டாவும் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா இருக்கு, உங்களோட அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ உங்களோட ஆக்சுவல் வேல்யூ எந்த அளவுக்கு மீட் ஆயிருக்கு அப்படின்றத படிக்கிறது மட்டும்தான் இவனோட ரூல். சோ இந்த அயன் பயாஸ்னஸா இருக்கட்டும், ஹோமோஜினிட்டியா இருக்கட்டும், இது எதுவுமே இவங்களோட ரூல்ல இல்ல, கேரக்டர்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பி, சி, இது 3 மட்டும்தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட கேரக்டர். டிஸ்பாரிட்டி அப்படின்னும் போது டிஸ்பர்ஷன் அவங்க மீன் பண்றாங்க. சரிங்களா, அதுக்கான அந்த வேரியேஷனை மீன் பண்றாங்க. கன்சிஸ்டன்ட்ன்றது தான் அவங்களோட பிரைமரி ஏரியாவே. அண்ட் யூனிஃபார்மிட்டி அப்படின்ற போது டேட்டா நம்மளோட மீன்ல இருந்து எடுக்கிற டேட்டா எல்லாருக்குமே, இப்போ இந்த எக்ஸ்ன்றதுல இருந்து நான் ஆவரேஜ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறேன்னா இது எல்லா டேட்டால இருந்து கண்டுபிடிக்கிறது தானே. இப்போ 1 2 3 4 5ன்னு ஒரு டேட்டா இருக்குன்னா இது எல்லாம் ஆட் பண்ணி டிவைட் பை 5 போட்டு இதோட சம் டிவைட் பை 5 போடுறது தான் எனக்கு எக்ஸ் பார்.
இல்லையா? அப்ப எல்லா டேட்டாவையும் இங்க ஒரு யூனிஃபார்மிட்டியா நான் கன்சிடர் பண்றேன் இல்லையா? சோ அதனாலதான் ஆப்ஷன் சி சாரி சியையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இங்க. ஓகேங்களா? எஸ். So அடுத்து which of the following statistical test examine the equality of two means? So நம்மளுக்கு வந்து parametric and non-parametric அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? So parametric test அப்படின்னும் போது இதுல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, so நம்மளோட டேட்டா எல்லாமே நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருப்பாங்க. இதுதான் இங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ற ஒரு முக்கியமான ஃபேக்டர். நான் பாராமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் the data is not normally distributed. So normally distributionனா உங்களுக்கே தெரியும் இல்லையா? where mean, median, mode இது மூணுமே ஈக்குவலா இருக்கும். நாட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன அர்த்தம்? மீன், மீடியன், மோடு இது மூணுமே ஈக்குவலா இல்லாது. ஒரே டேட்டாக்கு நான் மீன் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு 5 வந்திருக்கும், மீடியன் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு 4 வந்திருக்கும், மோட் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு 4.5 வந்திருக்கும். பட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டர்ல 5 தான் மீன்லயும் வந்திருக்கும், மீடியன்லயும் 5 தான் வந்திருக்கும், மோட்லயும் 5 தான் வந்திருக்கும். ஸோ இதை தான் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த பாராமெட்ரிக் டெஸ்ட் அண்ட் நான் பாராமெட்ரிக் டெஸ்டோட டைப்ஸ் இருக்கு. சோ இந்த பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்றது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இசட் டெஸ்ட் வரும், டி டெஸ்ட் வரும். சோ அதே மாதிரி நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா சை ஸ்கொயர் டெஸ்ட் வருது. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூ டெஸ்ட் வரும், ஹெச் டெஸ்ட் வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் கீழே வரும். சரிங்களா? சோ இதுல இதுக்கான அர்த்தத்தை என்ன அப்படின்றத படிக்கலாம். ஃபர்ஸ்ட் எஃப் டெஸ்ட். எஃப் டெஸ்ட் அப்படின்றது இது எதுலயுமே சேராத ஒரு ரகம். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேரியன்சஸ கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வேரியன்சஸ் 2 குரூப் இருக்காங்க இல்லையா? 2 குரூப்போட இண்டிபெண்டன்ட் குரூப்போட வேரியன்சஸ கால்குலேட் பண்ணுவாங்க. சோ ஒரு சாம்பிள் அதுல லார்ஜ் சாம்பிள் வேரியன்ஸுக்கும் லார்ஜருக்கும் அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் சாம்பிள் வேரியன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதுக்கான அந்த டிஃபரன்சஸ கால்குலேட் பண்றது தான் எஃப் டெஸ்டோட ஒரு மெயின் திங். டி டெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இசட் டெஸ்ட், டி டெஸ்ட்னு 2 இருக்கும். சரிங்களா? 2க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல, ஒரே தான். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 2 சாம்பிள் குரூப்பா கம்பேர் பண்ணுவாங்க. இதுல இசட் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா அதோட டேட்டா 30 பேருக்கு அதிகமா, அதே 2 சாம்பிள் மீனை தான் கம்பேர் பண்றோம். பட் 30க்கு கீழே அவங்களோட டேட்டா இருந்தது அப்படின்னா அப்ப நம்ம டி டெஸ்ட் எடுப்போம். அப்ப இங்க 2 சாம்பிள் குரூப் பண்றாங்க. சோ இங்க கொஸ்டின் என்னது? 2 மீன்ஸ். அப்ப இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து சை ஸ்கொயர். சை ஸ்கொயர் அப்படின்னால அசோசியேஷன் பிட்வீன் கேட்டகரியல் வேரியபிள் ஆர் நம்மளோட நாமினல் ஆர் அந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் டேட்டா இருக்கு இல்லையா? அதுக்கான ரிலேஷன்ஷிப்பை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னும் போது தான் சை ஸ்கொயர் வரும். அப்ப இங்க இதுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படி கிடையாது. அடுத்து யூ டெஸ்ட். சோ இந்த யூ டெஸ்ட் அப்படின்றது சேம் நம்மளோட டி டெஸ்ட் மாதிரி தான். ஆனா எதுக்கு கீழே வந்துரும்னா நான் பாராமெட்ரிக் கீழே வந்துரும். அப்ப இங்கேயும் 2 சாம்பிள் குரூப்பை கம்பேர் பண்றோம். பட் என்ன கண்டிஷனோடனா டேட்டா நாட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இங்க முக்கியம். சரிங்களா? அப்ப இங்கேயுமே 2 டேட்டாவை கம்பேர் பண்றோம். அப்ப இதையும் நம்ம மேப் பண்ணுவோம். அடுத்து ஸ்மைலோ அப்படின்றது என்னன்னா இது ஒரு ரீசன்டா, இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் பாராமெட்ரிக். சோ இது வந்து ரீசன்டா ரொம்பவுமே ஹைடெக்கா யூஸ் பண்றது. சோ அட்வான்ஸ் டெக்னிக் இங்க வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ இங்க இந்த மாதிரி மீன் எல்லாம் கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்ப கொடுத்திருக்க கொஸ்டின் என்னன்னா 2 சாம்பிள் மீன். சோ தட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பி அண்ட் டி. அப்ப ஆப்ஷன் பி அண்ட் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து which one of the following statement is true for type 1 error, sorry type 2 error? இந்த எரர் வச்சு நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து சிம்பிளா ஒரே ஒரு லாஜிக் தான், அது தெரிஞ்சுட்டா ஈஸி. சோ ஸ்டில் நிறைய பேருக்கு இதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சொல்லும் போது ஈஸியா இருக்கும், ஆனா கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணும்போது எதுடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸி. டைப் 1 எரர், டைப் 2 எரர். சரிச்சுக்கோங்க. டைப் 1 எரர் என்னன்னா நல் ஹைபோதசிஸ்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த நல் ஹைபோதசிஸ் ட்ரூவா இருக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க? அத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவுதான். ஆனா நல் ஹைபோதசிஸ் இருக்கு இல்லையா? அது ஃபால்ஸா இருக்கும். ஃபால்ஸா இருக்கும்போது அதை என்ன பண்ணிக்கிட்டாங்க? அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப டைப் 1 எரர்ல என்னன்னா உண்மையை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. டைப் 2 எரர்ல என்ன பண்றாங்கன்னா ஃபால்ஸா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுதான். இந்த இதை மட்டுமே நீங்க எழுதி வச்சுக்கிட்டாலே இந்த இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுடும். சரிங்களா? அப்ப இங்க கதைக்கு வரும். சோ கொஸ்டின் வரும். கொஸ்டின் என்னது? டைப் 2 எரர். டைப் 2 என்ன கொடுத்திருக்காங்க? ரிஜெக்டிங் இன்கரெக்ட் ஹைபோதசிஸ். இன்கரெக்டா ரிஜெக்ட் பண்றது ஒரு எரரே கிடையாது இல்லையா? சோ அப்ப இது வராது. அண்ட் அக்செப்டிங் இன்கரெக்ட் ஹைபோதசிஸ். சோ இன்கரெக்ட் ஹைபோதசிஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்ப இங்க வாங்க, நல் ஹைபோதசிஸ் என்ன பண்ணிருக்காங்க? இங்க
அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபால்ஸ்ன்றதை இங்க எதை மீன் பண்ணிருக்காங்க? இன்கரெக்ட்ன்றத மீன் பண்ணிருக்காங்க. சோ அப்ப இதுக்கு மேட்ச் ஆகுதா? அப்ப இதோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ டைப் 1 எரர்னா நல் ஹைபோதசிஸ நம்ம என்ன பண்றோம்? ட்ரூவா இருக்கும்போது ரிஜெக்ட் பண்றோம். டைப் 2 எரர்ல நல் ஹைபோதசிஸ் ஃபால்ஸா இருக்கும்போது அத அக்செப்ட் பண்றோம். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் population variance differ from sample variance in which of the following manner? First variance நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். So variance அப்படின்றது so difference அதாவது how far each data it is vary from its mean value அப்படின்றத சொல்லுதான். மீன் வேல்யூல இருந்து ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ எப்படி டிஃபரெண்ட் ஆயிருக்குன்னு சொல்றோம். சாம்பிள் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலேஷன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும்ல. இப்ப 100 பேர் இருக்காங்க உங்களோட ஆர்கனைசேஷன்ல அப்படின்னா 100 பேரையுமே படிக்கிறது பாப்புலேஷன். அதுல ஒரு 10 பேரை மட்டும் நான் எடுத்து படிச்சேன்னா அதை சாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இப்ப பாப்புலேஷனோட வேரியன்ஸ் மீன் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா சிக்மா எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். சரிங்களா? இதே இது சாம்பிளோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் ஒன்னு வரும். சரிங்களா? இத நம்ம எக்ஸ் பார்னு இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல மியூன்னு கூட நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க மியூ அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா பாப்புலேஷன் இருக்கு இல்லையா? அந்த பாப்புலேஷனோட மீனை மென்ஷன் பண்றாங்க. எக்ஸ் பார் அப்படின்றது எதை மென்ஷன் பண்றாங்கன்னா சாம்பிளோட மீனை மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இங்க டிஃபரன்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டா இந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன். mu plus or minus 3a is replaced by x bar 9 sigma square. ஆக்சுவலா இங்க என்ன டிஃபரன்ஸ் நடந்திருக்கு இந்த ஃபார்முலால பாருங்க. மியூக்கு பதிலா எக்ஸ் பார் போட்டிருக்கேன் அவ்வளவுதான். எண்ணுக்கு பதிலா என் மைனஸ் ஒன் போட்டிருக்கேன் அவ்வளவுதான். வேற எந்த டிஃபரன்ஸுமே நடக்கல. அப்ப இங்க இவங்க கொடுக்குற மாதிரி இது ஸ்கொயர்டா எங்கேயுமே மாறாது. ஏன்னா இங்கேயே ஸ்கொயர் இருக்கும் போது இங்கேயும் ஸ்கொயர் சேம் அதே தான் இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்க மியூ அப்படின்றது எக்ஸ் பார் ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. இங்க பாத்தீங்களா மியூ இருக்கு. இங்க என்ன எக்ஸ் பார் இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து மியூ ஸ்கொயர்ட் இஸ் ரீப்ளேஸ் பை மியூ ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் ஒன் இன்டு ஏ. மியூ ஸ்கொயர்டுன்னு தனியா இங்க ஃபார்முலாலே கிடையாது. அப்ப இது தப்பு. அடுத்து n is replaced by n minus 1. So என்ன பண்ணிருக்காங்க இங்க n minus 1 மாத்திருக்காங்க. அப்ப இது கரெக்ட். ஆனா அதே மாதிரி n minus 1 எப்படி என்ன எப்படி ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னா n minus 1 minus a. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் n minus 1 தான். அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஃபார்முலால ரெண்டு விஷயம். என்ன மாத்திருக்கான் மியூவை மாத்திருக்கான் அவ்வளவுதான். வேற இந்த மாதிரி நம்மள குழப்புற மாதிரி கொடுத்திருக்க எதுவுமே இங்க நடக்கல. அப்ப பிஎன்டி தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா இது ரெண்டை மட்டும் தான் அவன் சேஞ்ச் பண்ணிருக்கான். பாப்புலேஷனுக்கும் சாம்பிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு மட்டும் தான். சோ அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. எஸ். which one of the following is not a primary data collection method? ஸோ பிரைமரி டேட்டா கலெக்ஷன் செகண்டரி டேட்டா கலெக்ஷன் ரெண்டு இருக்கு. ஸோ பிரைமரி அப்படின்னும் போது டைரக்டா ஒரு ரிசர்ச்சர் கலெக்ட் பண்றது எல்லாமே. சரிங்களா? ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும், ஒரு கொஸ்டினர் மூலமா எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு டெலிபோன்ல நம்ம பேசுறதா இருக்கட்டும், ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ், ஒரு அப்சர்வேஷன், இது எல்லாமே பிரைமரி. ஏன்னா டைரக்டா கலெக்டட் பை ஹூம் ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரே இன்வால்வ் ஆகுறார். பட் இந்த செகண்டரி அப்படின்றது என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து நான் எடுக்கிறது தான். அதை பத்தி ஆல்ரெடி ஒருத்தவங்க ஸ்டடி பண்ணிருப்பாங்க. ஒரு புக் இருக்கும், ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், ஒரு ஜேர்னல்ஸ் இருக்கும், ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், ஒரு 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 ரிப்போர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வச்சு நான் பண்றது தான் செகண்டரி டேட்டா. பட் இந்த பிரைமரி டேட்டா அப்படின்னும் போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு இன்டர்வியூ மூலமா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், ஒரு கொஸ்டினர் எடுத்து அதுல இருந்து அவங்க கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு அப்சர்வேஷன் மூலமா நான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃபோக்கஸ்டு குரூப்ல மூலமா தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அடிஷன் டெல்ஃபி மெத்தட். ஸோ டெல்ஃபி மெத்தட் அப்படின்றது என்னன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா வந்து டெல்ஃபி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னும் போது அதுவுமே ஒன் ஆஃப் த பிரைமரி டூல் தான். அப்ப இன்டர்வியூ கொஸ்டினர் டெல்ஃபி மெத்தட் இது மூணுமே பிரைமரி. இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகுற இருக்கிற விஷயம். ஆல்ரெடி ப்ராக்ரஸ்ல இருக்கிறது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து படிக்கிறது செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டா. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் இல்லைங்களா? எஸ். So next sampling வச்சு கேட்டிருக்கான். Quota sampling is non-random method of selecting sample from population and standard error of estimate inversely proportional to the square root of sample size. First quota sampling க்கு வருவோம். So quota sampling அப்படின்றது என்னது?
non-random sampling method. So நம்மளுக்கு வந்து சாம்பிளிங்ல 2 மெத்தட் இருக்கு இல்லைங்களா, ரேண்டம் அண்ட் நான் ரேண்டம்னு 2 இருக்கு. அப்ப இந்த நான் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடோட டைப்ஸ்ல என்னன்னா கன்வீனியன்ஸ், ஜட்ஜ்மெண்டல் ஆர் பர்பசிவ், கான்செப்டிவ் அண்ட் அதே மாதிரி கோட்டா, ஸ்னோபால், இது எல்லாமே நான் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட். அப்ப இங்க கோட்டா சாம்பிளிங் அப்படின்றது நான் ரேண்டம் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் ரேண்டம்ல கோட்டா வருது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. The standard error of the estimate is inversely proportional to the square root of sample size. So standard error ஓட formula என்னன்னு நம்மளுக்கு தெரியும். Standard error is equal to sigma divided by root of n. இததான் இங்க சொல்லியிருக்காங்க. Inversely proportional to the square root of sample size. சரிங்களா? அப்ப இந்த என்னன்றது எதை மென்ஷன் பண்ணுது? சாம்பிள் சைஸ். அப்ப இன்வர்ஸ்லி இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் சாம்பிள் சைஸ் தான் இதுக்கான அந்த எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த ஃபார்முலா தான் இது இம்ப்ளிகேட் பண்ணுது. அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட். ஸோ கொஸ்டின் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளர்த்தம் நீங்க வந்து ரீட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சாம்பிள் சைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு நம்ம இதை போட்டிருப்போம் இல்லையா? அப்ப இதுக்கான அந்த ஃபார்முலா வந்து சிக்மா டிவைடட் பை ரூட் ஆஃப் n அப்படின்னும் போது சோ இந்த இன்வர்ஸ்லி ரிலேஷன்ஷிப் தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சோ ஃபார்முலா வச்சு கொடுத்துருக்காங்க. சோ ஃபார்முலா வச்சு கொடுத்தா இருக்கலே ரொம்ப ஈஸி இல்லைங்களா? சோ ஃபார்முலாலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறது கிடையாது. ஸோ ஃபார்முலாஸை மட்டுமே நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ ஒரு இதுக்கு ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சும்மா அதை ரீகலெக்ட் பண்ணிட்டு போனாலே போதும் சரிங்களா? ஏன்னா எது ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் தெரிஞ்சா கூட நம்மளுக்கு போதும் ஃபுல்லா. ஏன்னா இப்ப நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு ஃபுல்லா என்டையரா அந்த எக்ஸாக்டா அது தெரியும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு இதுல இதெல்லாம் வரும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து ஈஸி தான். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ நார்மலா ரேஞ்சோட ஃபார்முலா என்னன்னா எல் மைனஸ் எஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹையஸ்ட் இங்க வந்து ஹெச்எல்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹையஸ்ட் மைனஸ் லோவஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட்னு வரும்போது ஹெச் மைனஸ் எல் டிவைட் பை ஹெச் பிளஸ் எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்னுக்கு ஆன்சர் என்னது? 4. ஸோ ரேஞ்சுனாலே ஹையஸ்டுக்கும் லோயஸ்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் சரிங்களா? அடுத்து குவார்டைல் டிவியேஷன். குவார்டைல் அப்படின்னாலே Q1, Q2, Q3 இதுதான். அப்ப அது நம்மளுக்கு ஒரு க்ளூ. அப்ப இங்க Q3 வச்சு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. அப்ப டைரக்டா நம்ம அதையே மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ Q3 மைனஸ் Q1 டிவைட் பை Q3 பிளஸ் Q1. அடுத்து மீன் டிவியேஷன் ஃபார்முலாலாம் ரொம்ப ஈஸி. மீன் டிவியேஷன் டிவைடட் பை மீன். ஸோ இதே இது வந்து நம்மளோட மீன் டிவியேஷன்ல நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். மீன் டிவியேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆவரேஜ் வேல்யூ கேன் பி டேக்கன் ஃப்ரம் மீன், மீடியன், மோட். இது மூணுலத்தும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் சரிங்களா? அப்ப ஃபார்முலா மீன் டிவியேஷன் டிவைட் பை மீன் வரலாம், மீன் டிவியேஷன் டிவைட் பை மீடியன் வரலாம், ஆர்எஸ் மீன் டிவியேஷன் டிவைட் பை மோடுன்னு கூட வரலாம் சரிங்களா? இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மீன் டிவியேஷன் டிவைட் பை மீன். ஸோ இதுக்கான மேட்ச் இது. அண்ட் சிவி ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா என்னன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ அப்போ அதுக்கான மேட்ச் இதுதான். ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. ரேஞ்ச் ஒரு சின்ன ஒரு க்ளூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஞ்ச்னாலே லோயஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் வரும். குவார்டர் டிவியேஷனா Q3 Q1 வந்துடும். மீன் டிவியேஷனா நம்மளோட மீன் டிவியேஷன் டிவைட் பை மீன். சிவி அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு க்ளூ அது மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். So for calculating arithmetic mean for a grouped data set, assumptions are. So mean, median, mode அப்படின்னு 3 இருக்கும். அதுல மீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு arithmetic mean, geometric mean, harmonic mean அப்படின்னு சொல்லிட்டு 3 மெத்தட் இருக்கு. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னன்னா அர்த்தமெட்டிக் மீன். ஏன்னா அர்த்தமெட்டிக் மீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிலாம் இருக்காது. வெறுமனையே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆவரேஜ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவோம், சம்மு மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ரூல். மற்றபடி இந்த ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன்ல கொஞ்சம் நம்மளுக்கு அதை விட கொஞ்சம் அது காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கான அசம்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the class intervals must be closed. அதாவது ஒரு குரூப்டு டேட்டாவா இருக்கு, ஒரு கண்டினியூஸ் டேட்டாவா இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கிளாஸ் இன்டர்வல் must be closed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கிளாஸ் இன்டர்வல் must be closed அப்படின்னு சொல்லும் போது ஒரு டேட்டா கண்டினியூஸ் டேட்டாவா இருக்கு அப்படின்னும் போது அந்த டேட்டாவை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 10 இல்ல 10 to 20,
22, 30 இப்படிதான் நம்மளோட டேட்டா இருக்கு. அப்ப இது ஒரு க்ளோஸ்டு டேட்டாவா இருக்கும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு அசம்ஷன். சோ அது கரெக்ட். அடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ எல்லா நம்மளோட டேட்டாக்கான அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத சொல்றேன். அதாவது இப்ப 10 to 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 to 30 இருக்குன்னா இதுல இருக்கிற கேப்பும் 10 இருக்கணும். இதுல இருக்க கேப்பும் 10 இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு டேட்டால ஒரு ப்ராப்பரான ஆவரேஜ் ஃபைனலா கன்க்ளூட் பண்ண முடியும். அப்ப இதுவும் ரொம்ப முக்கியமான அசம்ஷன். அடுத்து the mid value of each class interval represent the average of all values in that class. So நார்மலா உங்களுக்கு கால்குலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா m எடுத்து பண்ணுவோம். இந்த மாதிரி கண்டினியூஸ் சீரிஸ். எப்படி m எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 plus 20 divided by 2. அப்ப 50. அப்ப இதுக்கான அந்த மிடில் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சென்டர் வேல்யூ தான் அதுக்கான ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இதை தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுவும் கரெக்ட். அண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் அப்சர்வேஷன் cannot be evenly distributed. ஆக்சுவலா அரித்மெட்டிக் மீனோட ஒரு பிளஸ் பாயிண்டே என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருக்கும். நான் அந்த டேட்டாக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா அந்த டேட்டாவை நான் எதுக்குனாலும் இன்க்ளூட் பண்ணியே ஆவேன். அதுதான் அதோட பிளஸ் பாயிண்ட். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், அரித்மெட்டிக் மீன் அப்படின்றது சம் ஆஃப் ஆல். அப்ப ஆல் அப்படின்னும் போது எல்லா வேல்யூ அது எக்ஸ் ஒரு 100 வேல்யூ கொடுத்திருந்தா அந்த 100யுமே மென்ஷன் பண்ணிருப்பான் வித்தவுட் எனி ஒரு ரிஜெக்ஷன். சோ அந்த டேட்டால எந்த ஒரு டேட்டாலையும் ரிஜெக்ஷன் இருக்காது. அப்ப இந்த இது தப்பு. மத்த மூணுமே கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பி ஏ ஆக்சுவலா இது மாதிரி இருக்கு. ஆப்ஷன் பி ஏ பி சி இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ எஸ் தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து முக்கியமா டெஸ்ட்டை சும்மா வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன டெஸ்ட்டுக்கான மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்லைன்ல அதுக்கான மீனிங் தெரிஞ்சா போதும். ஏன்னா டெஸ்ட்ல ஃபார்முலா பேஸ் பண்ணிலாம் கேட்டது கிடையாது. அண்ட் இந்த மாதிரி நம்மளோட மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்போஷன் அண்ட் சென்ட்ரல் டெண்டன்சி இதுல வந்துட்டு ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. அண்ட் சாம்பிளிங் டெக்னிக்ஸ் ஒவ்வொரு டெக்னிக்கான உள்ளர்த்தம் என்ன அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வாட் இஸ் பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே கண்டிப்பா வந்து நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட்.